ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? மதிய சாப்பாடுனா மீன் குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் வதங்கின உடனே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டால் தான் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் கருக விடாமல் மிதமான செந்நிறமாக வதக்கிக்கணும் வெங்காயத்தை. மீன் குழம்புக்கு நல்லா வதக்கிறோம். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சிடணும் பக்கத்தில். தக்காளி அடுத்தது தக்காளி போட்டுக்கணும். பக்கத்தில் நல்லா தென்னை மரம் கொய்யா மரம்லாம் வச்சுருக்குறோம் தோட்டத்தில். அதில் கிளியெலாம் கத்தும். அந்த சத்தத்தை கேட்டுக்கினே சமைக்கலாம் நாங்கள். தக்காளி போட்டாச்சு. நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். காலையிலே போயிட்டு மீன் வாங்கின்னு வந்து அலசி வச்சிட்டோம். அலசி வச்சுருக்கோம். பக்கத்தில் புளி ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் பூண்டு விழுது, பூண்டு அரைச்சி அது கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். முதல்ல வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, அதுக்கு அடுத்தது தக்காளி போட்டாச்சு. இப்போ பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா செந்நிறமாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ குழம்பு ருசியாக இருக்கும். வதக்கியாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் நான் தக்காளி வெங்காயத்துக்கூடயே போட்டுக்கிறேன். புளியில் கூட மிளகாத்தூள் போட்டு கரைச்சி மீன் குழம்புக்கெலாம் அப்படியும் ஊற்றி செய்யலாம். நான் தக்காளி வெங்காயத்துலேயே மிளகாத்தூளை போட்டேன். மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணி கரைச்சி அதை ஊற்றி நல்லா இது பண்ணி எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் போட்டால் இன்னும் ருசி ரொம்ப இதாக இருக்கும், ருசியாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு போதுமான அளவுக்கு புளி தண்ணி, ரொம்ப புளிப்பு வேணுன்னா புளிப்பாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா புளிப்பு அதிகமாக தேவையில்லைன்னா திட்டமான புளி எடுத்து, மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். புளி மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு அதெல்லாம் கொதிச்சிடுச்சு. குழம்பு கொதிக்கும் போது நல்லா சுண்டின உடனே மீனை போட்டாச்சு. மீனை போட்டு நல்லா ஒரு 2 கொதி 3 கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நல்ல சுவையான மீன் குழம்பு தயார். நீங்களும் இது மாதிரி மீன் குழம்பு செய்யணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சுவையான ருசியான மீன் குழம்பு தேவைன்னா நம்ம சேனலை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.